ஃபஸ்ட்டு ஷோலேயே வந்து எனக்கு ராஜுக்கு ஆரிக்கெல்லாம் வந்து ஏகப்பட்ட வாக்குவாதம் இருந்துச்சு, அதெல்லாம் போடவே இல்லை. நீங்க வந்து ஃபேக்கா இருக்கிற மாதிரி ஃபேக்கா இருக்குன்னு சொல்றீங்க. அவங்கள சுயமா யோசிக்க விட்டு இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். பேக்ல இருந்து வந்துகிட்டே இருக்கு கமெண்ட், கைகால் உடையலாம், நமக்கு என்னெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு டாஸ்கா இருந்தாலும் இதுல இருந்து போராடி தான் ஆகணும். 15 பேரா உள்ள அமிச்சிட்டு இருந்தாங்க, அவனுங்க உள்ள போயிட்டு கையெல்லாம் தட்ட ஆரம்பிச்சானுங்க. ஸோ பிக் பாஸ்ல இருந்து அழைப்பு வந்தோடனே ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஆடிஷன்ல கேட்ட கேள்விகளோ என் ப்ரொஃபைல் சார்ந்த விஷயங்களோ எதுவுமே கிடையாது. நிறைய கேள்வி கேட்டேன், நான் எல்லாத்துக்குமே பதில் சொன்னேன். ஆனா 7 பேரை சமாளிச்ச நம்மளால அந்த 4 பேரை சமாளிக்க முடியல. நான் ரிஜெக்ட் ஆனது வந்து என்னோட வாயினால தான். ஓவியாவோட முகம் நவரசமும் அப்படின்னு போகுது, அங்கேயும் சொல்லி முடிஞ்சு போச்சு. எனக்கு வந்து ஓகே தான், எனக்கு வர கமெண்ட்ஸோ சரி, அதில் அவங்க போட்டிருக்க வீடியோஸு ப்ரோமோஸ் எதுவாக இருந்தாலும் சரி, நான் பார்த்து என்ஜாய் தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது யார் என்ன சொன்னாங்க. நான் பேசுறதுக்கான வாய்ப்பும் குறைவு. எனக்கு ரெட் கார்டு கொடுத்து நான் கேள்வி கேட்டேன், அதை போடுவாங்களான்னு தெரியல. ப்ரோமோன்னு ஒன்று போட்டாங்க, இலான் மஸ்க்கை பற்றி போட்டாங்க. அதுக்கப்புறம் அம்பானி மற்றவங்களாம் நான் வந்து சேஸ் பண்ணிட்டு போயிடுவேன். நான் இலான் மஸ்க்கை ஏன் சொன்னேன்னா, நான் வந்து லைக் டாக்கர், டூவருன்றதை விட டாக்கர்ன்னு நான் வந்து ப்ரௌடாகவே சொல்லிப்பேன். எனக்கு கேவலமாகவும் நானே என்ன சொல்லிப்பேன். பீப்புளோட டேரெக்டாக கனெக்ட் ஆகிறதுக்கு உங்கள் ஃபீல்டில் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு பிக் பாஸ் மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. SVTV நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போதைக்கு ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொன்னாலே த பிக் பாஸ், த காமன் மேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஷோல இருந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்க கூட பேசலாம். வணக்கம், 3 பேர் எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, சூப்பர். ஸோ பிக் பாஸ் த காமன் மேன் அப்படின்றதே பார்த்தீங்க அப்படின்னா காமனான பீப்புளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். ஆனால் நீங்கள் காமன் பீப்புள் தான், உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும்ல, இந்த ரீசனுக்காக நான் பிக் பாஸ் காமன் மேனுக்குள்ள போனேன் அப்படின்னு. அது என்ன ரீசன் அப்படின்ட்டு நீங்க எல்லாரும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. பிக் பாஸ் போகிறதுக்குன்னு ஒரு பர்டிகுலராக கோலோ இல்லைனா வந்து ஏதோ ஒன்று செட் பண்ணிட்டுலாம் போகல. சும்மா எனக்கு வந்து பீப்புள் ரொம்ப பிடிக்கும். பீப்புள் கூட பழகிறதும் அவங்க கூட சண்டை போடுறதுன்னு ஆசை. பட் அதெல்லாம் பண்ண மாட்டேன். கொஞ்சம் கைண்டுன்னு சொல்லுவேன், கொஞ்சம் வந்து ஒரு ஆங்க்ரி பேர்ட்னு சொல்லுவேன். ஸோ அதனால் உள்ளே போனால் ஒரு பீப்புள் கூடயே நம்ம வந்து ஐசோலேட்டடாக இருக்கணுமே, அப்போ வந்து ஒரு கிரியேட் ஆகும், டிஃப்ரெண்ட்டாக ஒரு எமோஷனல் கிரியேட் ஆகும். ஸோ அதெல்லாம் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் பிக் பாஸ் ட்ரை பண்ண மாதிரி டாப் 30 போகிற அளவுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. நல்லா தான் இருந்துச்சு போன வரைக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. நான் வந்து உள்ளே போயிட்டு நான் ஃபுல்லாக கேல்குலேட்டடாக தான் எல்லா மூவுமே பண்ணுவேன். இல்லைனா நான் பண்ணவே மாட்டேன். அந்த மாதிரி கேல்குலேட்டடாக நான் வந்து ஒரு மூவ் எடுத்து வச்சேன். அதே மாதிரி தான் பிக் பாஸ்க்குள்ளே எடுத்து வச்சேன். அதே மாதிரி தான் உள்ளே போயிட்டேன். உள்ளே போனதுக்கப்புறம் தான் இன்னும் நிறைய விஷயம் தெரிய வர ஆரம்பிச்சுது. அவங்க வந்து சூஸ் பண்ணுற கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி லைக் ஒரு கேரக்டர் வைஸ் அவங்க வந்து கொஞ்சம் லைக் 1 2 3 4ன்னு வச்சுருக்காங்க. அதில் நம்ம வரணும்னா டிஃப்ரெண்ட்டான கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கணும், அவங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. என்கிட்ட அது இல்லை போல். அப்படியே இருந்தாலும் என்கிட்ட ஏகப்பட்ட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, ஆனால் காமிக்கிறதுக்கு அங்கே சான்ஸ் கிடைக்கல. அப்படியே இருந்தாலுமே 30 மினிட்ஸ் எனக்கு வந்து ஒரு என்னோட ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் டே ஷோ வந்து எனக்கு 30 மினிட்ஸ் போச்சு. அதுலேருந்து 4 மினிட்ஸ் தான் அவங்க கிளிப்பை எடிட் பண்ணி ஏகப்பட்டதை கட் பண்ணி போட்டிருக்காங்க. ஏன் அப்படி போட்டாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஃபெரோஸ்ன்ற ஒரு பர்சன் வந்து வெளியில் எந்த மாதிரி போர்ட்ரே ஆகணுன்றது அவங்களுக்கு ஒரு நோட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் வெளில தெரிஞ்சாகணும். நம்ம வந்து இவனை டம்மி பண்ணி காமிக்கணும் அப்படின்னா டம்மி பண்ணி தான் காமிப்பாங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு வந்து ஓகே தான், எனக்கு வர கமெண்ட்ஸோ சரி, அதில் அவங்க போட்டிருக்க வீடியோஸு ப்ரோமோஸ் எதுவாக இருந்தாலும் சரி, நான் பார்த்து என்ஜாய் தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது யார் என்ன சொன்னாலும். ஓகே, சூப்பர். ஸோ உங்களுடைய கோல் சொல்லுங்க, ஏன் போனீங்க? ஸோ ஐ எம் சுப்ரமணி பை ப்ரொஃபஷன். நான் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸை வந்து நான் ஏன் உள்ளே போனேன்னா, ஒரு ரசிகனாக தான் பிக் பாஸ்க்குள்ளே நான் போக ஆரம்பித்தேன். சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம், இதுக்குள்ளே நம்ம இருந்தால் எப்படி இருக்கும், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, அந்த எக்ஸைட்மெண்ட் தான் என்னை பிக் பாஸை நோக்கி ட்ரைவ் பண்ணிச்சு. மற்றவங்களுக்குலாம் காமன் மேன் ஒரு அட்டெம்ப்ட். பட் நான் பிக் பாஸ்க்குள்ளே போகணுன்றதுக்காகவே ஒரு 2-3 வருஷம் ரொம்ப நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் கேட்கலாம் அகைன் ஏன் பிக் பாஸ் அப்படின்ட்டு. பிக் பாஸ்ன்றது ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் ஒரு கேட்டலிஸ்ட் எப்படி அந்த ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணுமோ அந்த மாதிரி இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி ஃபீல்டு யூ ஆர், நீங்கள் பீப்புளோட டேரெக்டாக கனெக்ட் ஆகிறதுக்கு உங்கள் ஃபீல்டில் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு பிக் பாஸ் மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. பை ப்ரொஃபஷன் நான் கேரி பண்ணுற என்னுடைய நாலேஜ், ஆஸ் அ பர்சன் எனக்குள்ளே இருக்கக்கூடிய என்டர்டெய்னிங் அண்ட் இன்ஸ்பைரிங் ஸ்கில் பல லட்சம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரணும்னு நான் நினச்சேன். இன்றைக்கி ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டாக, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக, ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கராக, ஒரு எஜுகேஷ்னலிஸ்ட்டாக, ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக நிறைய விஷயங்கள் பன்முக திறமையை நான் வந்து சோஷியல் மீடியாவில் காட்டிக்கிட்டு இருந்திருக்கேன். ஆனால் எனக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும்ல, இது இன்னும் பல லட்சம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரணுன்ட்டு. இன்றைக்கி நான் ஒரு பெரிய பெரிய காலேஜஸில் என்ன ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கராக
வளர்ந்து வரக்கூடிய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நெக்ஸ்ட் லெவலில் அவங்க என்ன போகணுன்றதை வழிகாட்டக்கூடிய ஒரு கலங்கரை விளக்கமாக என்ன கூப்பிட்றாங்கன்னா, நான் போன உடனே எல்லாரும் கை தட்டி அப்படியே சூப்பராக ரசிச்சிட மாட்டானுங்க, நினைக்க மாட்டாங்க. ஐயோ இன்னைக்கு அவன் வந்து மொக்க போட போகிறான் அப்படின்னு தான் பசங்க நினைப்பாங்க. ஆனால் உட்காந்துருக்க அந்த 500 ஸ்டூடெண்ட்ஸையும் முதல் ரோலேருந்து லாஸ்ட் ரோவில் இருக்க வரைக்கும் அவனுடைய ஃபோக்கஸ் என் மேலே வரணும். அப்போ அவனை நான் என்ன மாதிரி விஷயத்தை நோக்கி ட்ரைவ் பண்ணுறேன். எண்ட் ஆஃப் த செஷன் ஒவ்வொருத்தரும் என்னை பாஞ்சு வந்து பேசுவானுங்க, ப்ரோ எனக்கு இப்படிலாம் தோணுச்சு உங்களுடைய ஸ்பீச் கேட்டு, எனக்கு லிங்க்டின்ல இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ வரும். அப்போ நான் யோசித்தேன், இன்னைக்கு ஒரு ஸ்மாலர் க்ரௌட் ஆஃப் பீப்புளுக்கு எனக்கு தெரியுது, அப்போ லார்ஜர் க்ரௌட் ஆஃப் பீப்புளுக்கு எனக்கு தெரிஞ்சா இன்னைக்கு நான் ஸ்டேட் லெவலில் சிட்டி லெவலில் பண்ணிட்டு இருக்க விஷயத்த நேஷனல் லெவலில் என்னால் பண்ண முடியும். அந்த ஒரு போர்ட்ஃபோலியோவை எடுத்துக்கிட்டு தான் நான் பிக் பாஸ் கனவை நோக்கி போனேன். ஓகே சார், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள பற்றி சொல்லுங்க. ஜோதிடர் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்க்குள்ளே போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய மைண்ட் செட் இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்து, என்ன கோலோட போனீங்க? அதாவது பிக் பாஸ் நான் செலக்ட் பண்ணதுக்கான மெயின் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யூடியூப்பில் பேசிக்கிருக்கோம், அதே போல் விஜய் டிவியில் நீயா நானா ப்ரோக்ராம் போய்க்கிருக்கோம், ஜி தமிழில் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 2 தடவையாச்சும் போய் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறோம். ஸோ மீடியா வந்து நமக்கு ஒரு கனெக்டடில் இருக்குங்கிறது ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய சின்ன வயசுலேருந்து ஒரு ஆர்வம் என்னென்னா, நான் நடிக்கணும்னு ஒரு ஆசை. எப்படியா நம்ம ஒரு சின்ன திரையில் அல்லது பெரிய திரையில் நடிச்சிடணுங்கிற ஒரு ஆர்வமும் ஆசையும் எப்பயுமே இருக்கும். அது உள்ளுக்குள்ளே இன்னும் நான் நடிகன் ஆகணுங்கிறதுக்காண்டி ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்ன தான் நான் அஸ்ட்ராலஜராக வீடியோ பேசிகிட்டே இருந்தாலும் ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடச்சிடாதா அப்படிங்காண்டி சினிமா வாய்ப்புகளுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய ஆக்டர்ஸ்க்கு நம்ம ஜாதகம் பார்க்குறோம், நிறைய டைரக்டர்ஸ்க்கும் நம்ம ஜாதகம் பார்த்துக்கிருக்கோம். ஸோ அவங்க மூலமாகவும் நமக்கு ஒரு மூவபிள் நடந்துக்கிருக்கு. ஸோ அப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா பொண்ணு வந்து என்ன பண்ணுறா, விஜய் டிவியில் பார்த்துருக்கும்போது இப்படி பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு ஆசை இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு ஒரு வீடியோ பார்க்குறேன். பார்த்தோன்னே அந்த நேரத்தில் எனக்கு ஒரு கால்ஸ் வருது. நான் ஒரு ஷூட்டில் இருக்கேன், ஒரு அஸ்ட்ராலஜி மீட்டிங் ஷூட்டில் இருந்தேன். ஸோ அப்போ ஒரு கால் வருது. என்னன்னு கேட்டால், மாமா இப்படி வந்து பிக் பாஸில் கலந்துக்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து போட்டு விடுங்க மாமா அப்படின்னா. என்னன்னு தெரில, நமக்கு ஒரு திடீர்னு ஒரு உணர்வுபூர்வமாக சரி உடனே பண்ணிட்டேன். எப்போயுமே கொஞ்சம் ப்ளே பண்ணுவேன். அவங்க சொன்ன அடுத்த செகண்ட் என்ன பண்ணிட்டேன், நான் ஓகே பண்ணி ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு வீடியோ எடுத்து போட்டுவிட்டேன். ஸோ அது போட்டு விடும்போது காமனாக நினச்சேன். ஸோ பிக் பாஸ் வந்து அழைப்பு வந்தோடனே ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஸோ நம்ம நடிக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ நமக்கு ஒரு வாய்ப்பு இது ஒரு பயன்படுத்திக்கலாங்கிற ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஸோ அதோடைய ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து நீங்க அதை பார்க்குறீங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க பிக் பாஸ் ஷோக்குள்ள போனதுக்கு அப்புறம் நிறைய கனவுகளோட நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பீங்க. ஆனா சில விஷயங்கள்லாம் ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டா அமைஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி சில டிசப்பாயின்மெண்ட் வந்து இப்போ பேசலாம். பொதுவாகவே பிக் பாஸ் காமன் மேன், அவங்க டைட்டில் என்ன கொடுக்குறாங்க, காமன் மேன். நீ யாரா இருக்கியோ அதுவாக இருந்து உள்ளே வந்து உன்னால் இருக்க முடியுமா, இதுதான் காமன் மேனுடைய முக்கியமான விஷயம். ஸோ நான் எப்படி இருக்கேன், என்னோடய கேரக்டர், நான் ஃபோன் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா கையிலுமே ஃபோன் இருக்குது. ஃபோன் இல்லாமல் ஒரு நாளைக்கு இருக்க சொன்னால் யாராலும் இருக்க முடியல. ஸோ ஃபோன் இல்லாமல் என்னால் இருக்க முடியுமா, சில அதாவது அங்கே வந்து நிறை குறைகள் இருக்கும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியுமாங்கிறக்காண்டி தான் எங்களை கூப்பிட்டாங்க. ஸோ நாங்கள் அப்படி நினச்சி தான் நாங்கள் இப்போ ஒருத்தவங்க டான்ஸ் ஆட தெரியும், பாட தெரியலாம் எங்களை கேட்கல. ஸோ நீ காமன் மேனாக வர ரெடியா அப்படின்னாங்க. நாங்கள் ரெடின்னு தான் உள்ளே போனோம். ஸோ டாஸ்க் வச்சாங்க. டாஸ்க்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் பொதுவாகவே ஒரு எந்த போட்டினாலும் அதில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டால் போட்டி இருக்கும். அந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் வெற்றியாளர்கள். ஸோ மேபி மிஸ் பண்ணவங்க என்ன பண்ணணும், வெளியே போகணுங்கிறத காமன். ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டாஸ்க் வச்சாங்க. அந்த 2மே மிகப்பெரிய கடுமையான ஒரு டாஸ்க்காக இருந்துச்சு. அதாவது கைகால் உடையலாம், நமக்கு என்னென்னாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்காக இருந்தாலும் நம்ம வாழ்க்கை மாற்றக்கூடிய ஒரு பகுதி, இதிலேருந்து போராடி தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நாங்கள் முடிவெடுத்து அதை பண்ணோம். ஸோ அந்த டாஸ்க்குக்கான அர்த்தமே எங்களுக்கு இப்போ வரையும் ஆன்சர் கொடுக்கல. அந்த டாஸ்க்குங்கிறது ஓரம் கட்டிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1-to-1 வச்சாங்க. 1-to-1 வைக்கும்போது நாங்கள் தனிப்பட்ட முறையில் நான் பேசுகிறேன். அதாவது 7 பேர் கொண்ட குழு வந்து என்கிட்ட வந்து விஜய் டிவியில் உள்ள 7 பேர் சேர்ந்தவங்க என்கிட்ட பேசினாங்க. 1-to-1 வச்சாங்க. நிறைய கேள்வி கேட்டாங்க. நான் எல்லாத்துக்குமே பதில் சொன்னேன். ஆனால் 7 பேரை சமாளித்த நம்மளால் அந்த 4 பேரை சமாளிக்க முடியலைங்கிறது தான் வருத்தம். அந்த 4 பேருமே வந்து பார்த்திங்கன்னா 1-to-1 என்கிட்ட கேட்ட நேரம் வந்து நம்ம வீடியோ இனிமேல் தான் போட போகிறாங்க. ஸோ எவ்வளோ சொல்கிறாங்கன்னு தெரியாது. என்கிட்ட கேட்ட நேரம் 7 நிமிஷம் தான். ஆனால் என் கூட மட்டும் இன்னொரு ஒரு சிஸ்டரை வர வச்சு அவங்களுக்கான ஒதுக்குற நேரம் 22 நிமிஷம். ஸோ இந்த டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வேஸ்ட் பண்ணும்போது நான் கையை தூக்கியிருப்பேன். ஆக்சுவலாக வந்து நான் பேச எனக்கு வாய்ப்பு கொடுங்கிறது. ஏன்னா இது வந்து நான் என்ன நினச்சேன்னா 1-to-1 காமனாக பேசணும்னு நினச்சேன். அவங்க அதை ஒரு டாஸ்க்காக வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்கணும், டாஸ்க் அப்படிங்கிறது இன்டிஷன் பண்ணலை. அப்போ அந்த டயத்தை வேஸ்ட் பண்ண காரணம் சூழ்நிலையை உருவாக்குனது அவங்க. ஸோ அதை உருவாக்கிட்டு கடைசியில் என்னை ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு நான் கேட்டேன். என்னை ஏன் ரிஜெக்ட் பண்ணுறீங்க? ஸோ நான் கரெக்டாக தானே பேசுகிறேன். என்ன நோ, நீங்கள் சண்டை போடலை, நீங்கள் வந்து வம்பு இழுக்கலை அப்படிங்க.
வம்பளுக்கு டாஸ்க்குன்னா நீ சொல்லியிருக்கணுமே கான்செப்ட். அதாவது நான் சண்டை இழுத்தா சண்டை இழுப்பேன். அதாவது என்ன பிக் பாஸ் அப்படின்னாலே வந்துட்டு போராடணும், சண்டை போடணும், எஸ்பெஷலி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆப்போசிட்டா இருக்கணும் அப்படின்னு மனித மிருகமாக இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவங்க வம்பளுக்கணும்னு சொல்றாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். சோ ரொம்பவே நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க சொல்லுங்க. ஸோ எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்த ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லணும்னா, ஆடிஷன் ஃபேஸஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி குட். ஒவ்வொரு ஆடிஷனும் ரொம்ப நேர்த்தியாக நல்லா பண்ணாங்க, அதில் எந்த குறையும் கிடையாது. ஆடிஷன் வைக்கிறது எதுக்காக? நீ இப்படிப்பட்ட கேரக்டர், நீ இந்த ஷோக்கு ஃபிட்டாக இல்லையா, நீ என்ன கேரி ஓவர் பண்ணுற, அப்படி தான். என்னெல்லாம் பயங்கர டெக்னிக்கலி ஆடிட் பண்ணாங்க, பயங்கர டெக்னிக்கலி. அண்ட் எனக்கு ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷனும் கிடச்சிது டெக்னிக்கலின்னு அந்த மாதிரி என் ஃபீல்டிலேருந்து, என்னுடைய அனாலிட்டிக்ஸ் டேட்டா சயின்ஸ்லேருந்து. ஓகேங்களா, அவங்க கொடுத்த அப்ரிசியேஷன்லாம் எனக்கு செம்ம பூஸ்டாக இருந்தது. ஆனால் உள்ள ஷோக்குள்ளே 3 நாள் கழித்து தான் மற்றவங்களுக்குலாம் வெள்ளிக்கிழமையே ஸ்டார்ட் ஆனது. பஸ் டாஸ்கில் உசுரை கொடுத்து ஃபஸ்ட்டு நான் ஆடினேன். மறுபடியும் அதான் சொல்கிறேன், இதை பார்க்குற மக்களுக்கு இதை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கணும். அந்த ஷோக்கில் நான் போகணுன்னு மறுபடியும் ஆசைப்பட்றேன். ஆனால் சில கசப்பான உண்மைகளை என்னால் மறுக்க முடியல. ஒரு 6 பேரை இப்போ ப்ரோமோவில் அப்போ தான் பார்க்குறோம், அவங்களையே தான் ஃபோக்கஸ் வருது. உள்ள உயிரை கொடுத்து வேர்வை சிந்த சொட்ட ஆடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் இன்றைக்கி நீங்கள் சில பேரெல்லாம் ஃபோக்கஸில் காட்டுறீங்கல்ல, என் மடியில் அவ்வளோ நேரம் உட்கார வச்சு அவங்கள நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுக்கான்னு சொல்லி நான் காட்டணும்னு நினச்ச என்டர்டெய்னிங் ஸ்கில்லை காட்டல, முடிச்சு போச்சு. 1 3 நாள் என்னை வெயிட் பண்ண வச்சு கடைசி 10 பேரில் வைக்கிறாங்க. ஓகேங்களா, இவ்வளோ ஒரு மல்டி டேலண்டட், சோஷியலி ரெஸ்பான்சிபிள், பல காலேஜஸ் கிட்ட இருந்து அப்ரிசியேஷன் வாங்கின ஒரு ப்ரொஃபைல், அட்லீஸ்ட் எனக்கான ஹானர், எனக்கான மேடையை தனியாக எனக்கு கொடுத்துருக்கணும். கூட ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்க ஒரு பிள்ளை, நான் என் சக போட்டியாளரை வந்து கேவலப்படுத்தவோ அவங்களுடைய இதில் போய் குறுக்கிடுற கேவலமான கேரக்டர் நான் கிடையாது. நான் வந்து மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறவன். எல்லாரும் கனவுகளோட தான் இங்கே வரும். ஐ வாண்ட் டு சி வாட் ஷீ டஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிட்ட பிறகு தான் நான் பண்ணணும்ல. ஆடிஷனில் கேட்ட கேள்விகளோ இல்லை என் ப்ரொஃபைல் சார்ந்த விஷயங்களோ எதுவுமே கிடையாது. அண்ட் ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயம். நான் ஜட்ஜஸை தப்பாலாம் சொல்ல மாட்டேன், இதோட நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். அவங்கள சுயமாக யோசிக்க விட்டுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். பேக்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கு கமெண்ட். எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கணும் அவசியம் கிடையாது, கரெக்டுங்களா? நம்ம ஃப்ரீக்வன்சியோட இருக்க பீப்புளுக்கு தான் நம்மளை பிடிக்கும். மேபி என்னை பிடிக்காத 1-2 பேர் அங்கே இருந்திருக்கலாம். நெகட்டிவான விஷயங்களை பயங்கரமாக சொல்கிறாங்க மட்டும் புரிஞ்சுது. அதை அப்படியே கேட்டுக்கிட்டு இவங்க சொல்கிறாங்க. அங்கேயே என் சோலி முடிஞ்சு போச்சு. இது எனக்கு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். என் போர்ட்ஃபோலியோ என்னன்றதையே நீங்கள் லிசன் பண்ணலையே. என்ன மாதிரியே ஒரு போர்ட்ஃபோலியோ தெலுங்குல ஒருத்தர் வராரு, மரியாதை மனிஷ், அவளை கரெக்டாக அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி வேல்வேட் பண்ணுறாங்க. என் ஆடிஷனில் என்ன பண்ணாங்களோ அதே தான் அவருக்கும் பண்ணியிருக்காங்க. ஆனால் என் ஆடிஷனை ஏன் இப்படி ஆக்கிட்டீங்க? அது பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஓகே, உங்களுக்கு? எனக்கு ஃபஸ்ட்டு டிசப்பாயின்மெண்ட் நான் ஃபஸ்ட் டேலேருந்தே ஆரம்பிக்கிறேன். இது வந்து ஒரு சும்மா ஃபன்னியான திங்ஸ் தான். ஒரு கேட் இருந்துச்சு, அந்த கேட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு 120 பீப்புள்ஸ் இருந்தாங்க. அப்போதுலேருந்து, ஏன்னா ஃபஸ்ட் டே நம்ம பிக் பாஸ் கால் பண்ணி நேரில் வாங்கன்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆங்ஷியஸான ஃபீல் இருக்கும். வாட ரெடியாக இருக்கலாம்டா, போட்டி போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்படின்னு சொல்லிட்டு 120 பேர் நாங்கள் வெளில தான் சேரில் உட்காந்துட்டு இருந்தோம். 15 பேராக உள்ளே அமுச்சிட்டு இருந்தாங்க. அவனுங்க உள்ளே போய்ட்டு கையெல்லாம் தட்ட ஆரம்பிச்சானுங்க. சரி, உள்ளே போனவொடனே ஏதோ ஆரம்பிச்சிச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது தான் தெரியுது. நான் உள்ளே போய் பார்க்குறேன், எல்லோரும் கையில் தட்டில் 2 இட்லியோட உட்காந்துட்டு இருக்காங்க. அது என்னோட ஃபர்ஸ்ட் டிசப்பாயின்மெண்ட்டு. ஃபன்னியாக அதை எடுத்துகிட்டு போயிடுறேன். சாப்பாடு வந்து ஒழுங்காக கொடுக்கல அப்படின்னு நோ நான் அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். உள்ளே இருக்கிற பேக் அண்ட் டீமு, பிக் பாஸோட எல்லாருமே வந்து ஸோ ரெஸ்பெக்ட்ஃபுல். அவங்க வந்து எல்லாருமே ரொம்ப ஜெம் மாதிரி எல்லாரும் நல்லா டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் நான் குறைய சொல்ல மாட்டேன். அதில் ஃபேக்காகவும் எதுவும் கிடையாது. உள்ளே வந்து சாப்பாடு போட்டு தான் நம்மளை சாவடிச்சாங்களே தவிர சாப்பாடு போடாமலாம் சாவடிக்கவே இல்லை. ரொம்ப நல்லவங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. கால் மேலே கால் போட்டு உக்காந்ததுக்கே சாரி தெரியாமல் கால் மேலே கால் போட்டேன் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. எல்லாருமே நல்லா தான் இருந்தாங்க. ஸோ டிசப்பாயின்மெண்ட் ஃபேக்டர்ஸில் ஏதோ பெருசாக உள்ள நடக்குது, அந்த கேட்டுக்கு பின்னாடி ஏதோ 15 பேராக போகிறாங்களே, ஏதோ பெருசாக நடக்குது போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற டைமில் உள்ளே போயிட்டக்கப்புறம் தான் தெரியுது கையில் எல்லோரும் தட்டில் 2 இட்லியோட உட்காந்துட்டு இருக்காங்கன்றது. எனக்கு வந்து புஷ் அந்த அட்ரினலின் வந்து பீக்கில் இருந்தது. அவங்கள பார்த்தோன்னே புஷ்ஷுன்னு எல்லாமே கீழே இறங்கிடுச்சு. அண்ட் தென் வந்து இன்னொன்று மேஜராக என்னென்னா, போன உடனே வந்து வைக்க வேண்டியதை வச்சுட்டாங்கன்னா அங்கே போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். ஏன்னா வரும்போதே நாங்கள் ஃபயராக தான் வரோம். ஆனால் காலையில் நாங்கள் 5 மணிக்கு கரெக்டாக வந்துடுங்க, நீங்கள் வந்து டைம் மட்டும் மிஸ் பண்ணுறாதீங்க அப்படின்னு ஒரு கால் வருது. அங்கே போய்ட்டு 5 மணிக்கு உக்காந்து அவங்க இல்லை, நாங்கள் மட்டும் தான் அங்கே இருக்கோம். அவங்களுக்கு குரலாம் சொல்லலை. ஆனால் வந்து எங்களுக்கு வச்ச டாஸ்க்கோ இல்லைனா வந்து மீட்டிங்ஸோ, குரூப் மீட்டிங்ஸ், அந்த இன்டர்வியூஸ்லாம் வந்து ஒரு 7 hours லேட்டாக தான் நடக்குது. அந்த 7 hours நாங்கள் என்ன பண்ணோம், உட்காந்து எங்களோட எனர்ஜிலாம் அப்படியே டொயின்ட்டு கீழே இறங்கிடுது.
எங்களோட டோட்டல் எனர்ஜியும் நாங்கள் லைக் உள்ளே போயிட்டு இப்படி காமிக்கணும்டா நினச்ச எல்லாமே வந்து காணாம போயிடுச்சு. அங்கே போனோடனே எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ஃபியர் ஒன்று இருக்குது. ஃபியர்ன்றதோட ஆங்ஷியஸ்னஸோட உடம்பு நடுங்கிறது, பேசுறது வந்து அப்படியே குளறு. இப்போ கூட நான் இந்த மைக்கில் கூட தப்பு பண்ணுவேன், பேசுறதுலாம் அப்படியே குளறுபடியாக அப்படியே போகிறது, அது மாதிரி தப்புலாம் நான் நிறையா பண்ணிகிட்டு இருந்தேன். குரூப் டிஸ்கஷன்லேயே வந்து நான் வந்து லைக் 72 ஹவர்ஸ் நான் தூங்கவே இல்லை குரூப் டிஸ்கஷனுக்கு முன்னாடி. ஆனால் அங்கே போய் நான் வந்து தூங்காமல் இருந்தது தான் என்னை ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப டேஞ்சர். மற்றவங்களுக்கு என்ன ஃபேஸ் பண்ணுறது டேஞ்சர். ஏன்னா நான் வந்து ரொம்ப க்ரேஸியாக ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அந்த பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களா, பேசுறதும் சரி. லைக் மெயினா அந்த ஷோக்குன்னே பாத்தீங்கன்னா ரொம்ப வியர்டா ஆக்ட் பண்ணும், ரொம்ப கோவப்படணும், ரொம்ப வந்து வம்பளுக்கணும் அப்படின்ற மாதிரி கேரக்டர். ஆனா நீங்க அந்த ஒரு ஃபேஸ் அங்க காமிக்கலையா, இல்ல உங்களுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அமையலையா, இல்ல எப்படி நீங்க வந்து ரிஜெக்ட் ஏன் ஆனீங்கன்னு நினைக்கிறீங்க? நான் ரிஜெக்ட் ஆனது வந்து என்னோடய வாயினால தான். நான் என்ன அந்த லைக் ஆடிஷன் ரூமில் உட்காந்துட்டு சும்மா இல்லாமல் அங்கே இருக்கிற நிறைய பேர்கிட்ட, அங்கே இருக்கிறவங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிறவங்க மாட்டிப்பாங்க. ஒரு சில பேர்கிட்ட மெயினான ஹெட்டு மேனேஜர்ஸ் கிட்டலாம் நான் பேசும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, டாப் 5லாம் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியாச்சு, அவங்களாம் வந்து கொஞ்சம் கிராமத்து பீப்புள் மாதிரி இருக்கிறவங்கள தான் வந்து டாப் 5 எடுக்கிறாங்க, பிக் பாஸ்க்குள்ளே எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இதெல்லாம் எப்போ நடந்துச்சுன்னா, நான் ஆன் ஹோல்டு ஆகிட்டக்கப்புறம், ஆன் ஹோல்டு எங்களுக்கு ஷோ நடக்க போகுது. அந்த ஷோ அதுக்கு மேலே அந்த ஷோ நடக்க போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஸ்டேஜ்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி தெரியாமல் நான் கேட்டு தொலைச்சிட்டேன். எனக்கு கேட்டதுனால ஓகே நம்ம செலக்ட் ஆக முடியாது, அவ்வளோ அவங்க எடுக்கிறது ஒரு கிராமத்தால் அந்த மாதிரி எடுக்கிறாங்க. எனக்கு வந்துருச்சு. நீங்கள் என்ன வந்து ஆன் ஹோல்டு ஷோவில் பார்த்தீங்கன்னா கார்னரில் எல்லாரும் இப்படி வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சேன். நான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன், கீழே இருக்கவங்க சுற்றி இருக்கவங்க நான் சொல்லிட்டேன், நான் ரிஜெக்ட் ஆக போகிறேன் எனக்கே தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நான் அதுக்கிட்ட உட்காந்து நான் கத்திக்கிட்டு கூச்சல் போட்டுட்ருக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்பேன். அதெல்லாம் ஆரிக்கும் எனக்கும் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்துச்சு. அப்புறம் இந்த மெயின் ஃபஸ்ட்டு ஷோலேயே வந்து எனக்கு, ராஜுக்கு, ஆரிக்கெல்லாம் வந்து ஏகப்பட்ட வாக்குவாதம் இருந்துச்சு. அதெல்லாம் போடவே இல்லை. சரி ஓகே போடல. எனக்கு ஒன்றும் இல்லை. இப்போ எப்படின்னா பிக் பாஸுக்கு என்னை எப்படி வெளியில் காமிக்கணும் அப்படின்னு இருக்கிற மாதிரி தான் அவங்க காமிப்பாங்க. எனக்கு அதில் பிரச்சனையே கிடையாது, எப்படி வேணால் காமிச்சிக்கோங்க. ஏன் வந்து நீங்க ஃபெயிலியர் ஆனீங்க, உங்களோட ரீசன்ஸ் என்னன்னு சொல்லுங்க. எப்படி வேணா காமிச்சுக்கோங்க. லைக் ஆனாலும் வந்து அவங்க ப்ரோமோன்னு ஒன்று போட்டாங்க, இலான் மஸ்க்கை பற்றி போட்டாங்க. அதுக்கப்புறம் அம்பானி மற்றவங்களாம் நான் வந்து சேஸ் பண்ணிட்டு போயிடுவேன். நான் இலான் மஸ்க்கை ஏன் சொன்னேன்னா, நான் வந்து லைக் டாக்கர், டூவருன்றதை விட டாக்கருன்னு நான் வந்து ப்ரௌடாகவே சொல்லிப்பேன். எனக்கு கேவலமாகவும் நானே என்ன சொல்லிப்பேன். ஏன்னா நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது என்னென்னலாம் பண்ணணுன்ட்டு ஒரு லிஸ்ட்டு வச்சுருந்தனோ, டக்குன்னு நம்ம ஆன்லைனில் பார்க்கும்போது நம்ம பண்ணுறதெல்லாம் ஒருத்தன் பண்ணிவிட்டு மேலே போயிட்டே இருக்கிறான்றது போது எனக்கு அவனை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. ஸோ அதனால தான் வந்து என்னோட மேலேன்னு சொன்னி பார்த்தீங்கன்னா, அவன் டாப் 1ல் இல்லாமல் டாப் 100லையோ இல்லை அந்த லிஸ்ட்லேயே இல்லைனாலுமே எனக்கு வந்து அவன் தான் என்னோட பெரிய ஆளோ அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு. ஏன்னா அவன் அவன் வந்து ஆக்ஷனில் அவனை ப்ரூவ் பண்ணிட்டான். நான் வந்து இன்னும் எதுவுமே ப்ரூவ் பண்ணாதனால இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா உங்களோட யார் பெருசு அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்து இலான் மஸ்க் தான் சொன்னேன். அது வந்து நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டீங்க, நான் வந்து இலான் மஸ்க்கு கீழே, நீங்கள் பார்க்குற எல்லாருமே எனக்கு கீழே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டீங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நான் டாப் 1ஆக இருந்தாலும் சரி, நான் கடவுளாகவே இருந்தாலுமே சரி, யாருமே எனக்கு கீழே மேலேன்ற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. எனக்கு இலான் மஸ்க்கு பிடிச்சதுன்ற ஒரு ரீசன் வந்து அவர் ஆக்ஷன், அவரோட லைக் பேசாமல் வந்து செயலில் காமிச்சார்ல, எனக்கு அதுதான் அவர்கிட்ட இருந்து ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அவரை வந்து எனக்கும் மேலேன்னு சொன்ன ரீசன் என்னன்னா, நான் அவரை மாதிரி ஆகணுன்றது, அவரோட பொசிஷனுக்கு போகணுன்னா அது வேற. அது நான் பேசலாம் மறுபடியும் நீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ அந்த பஸ் டாஸ்கா இருக்கட்டும், மற்றபடி இந்த சேர் டாஸ்கா இருக்கட்டும், எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா வெளில இந்த கமெண்ட் எப்படி வருதுன்னா, இவங்க வந்து ஒரு மனுஷங்களாவே பார்க்கல, இதே செலிபிரிட்டிஸை வந்து கூப்பிட்டுருந்தா இந்த மாதிரி நீங்க ட்ரீட் பண்ணிருப்பீங்களா அப்படின்ற மாதிரி, காமன் மேன்றதுனால தானே இப்படி ட்ரீட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி நிறைய சொல்றாங்க. ஸோ நீங்க சொல்லுங்க, லைக் ஏன் வந்து நீங்க அந்த டாஸ்க்குள்ள செட் ஆகல அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல வந்துட்டு வேணும்ட்டு எங்களை வந்துட்டு இந்த இடத்துல இருந்து தள்ளணும் அப்படின்றதுக்காக வந்து அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த கருத்துல ஒருமித்தமா நாங்கள் எல்லாரும் சொல்றது ஒரு விஷயம், we know what is பிக் பாஸ். இது வந்துட்டு இட் இஸ் அ கான்ட்ரவர்ஷியல் ஷோ, இட் இஸ் அ ரியாலிட்டி ஷோ. எண்ட் ஆஃப் த டே கான்ட்ரவர்சி தேவை தான். எல்லாம் தெரிஞ்சு தானே உள்ளே போகிறோம். அதனால் வெளியே இருக்கிறவங்க எங்களை ஏசினாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு வந்து கபடியில் போனால் படாத இடத்துல படம்னு தெரியும், கிரிக்கெட்டில் போனால் அடிப்படம்னு தெரியும். ஆனால் கிரிக்கெட் பார்க்குறவனுக்கு ஒரு நாளாவது அந்த இடத்துல போய் ஆடணுன்ற ஆசை இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இது. நாங்கள் பார்த்து ரசித்த ஷோ, சின்ன வயசுலேருந்து உள்ளே போகணுன்ற ஆசை தான். அதனால் வந்துட்டு வெளியில் இருக்கிறவங்க ஏசுகிற மாதிரி எஸ் அதை வச்சும் என்ன கன்சர்ன்னா பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. ஆக்சுவலி வந்து என்னன்னா, லைக் மேபி சேனலுக்கு தேவையான விஷயங்களை உங்ககிட்ட இருந்து எடுத்து அவங்க வந்து விட்டுருவாங்க அப்படின்ற மைண்ட் செட் தான் எல்லாருமே இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சில விஷயங்கள்ல ஒரு செல்ஃபாக வந்து நான் இந்த ரீசனால ரிஜெக்ட் ஆனேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்கிறேன்ல, எல்லாரையுமே வந்துட்டு ஒரே மாதிரி வேலிட் பண்ண முடியாது. இப்போது உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் பற்றி பேசுவீங்களா? தமிழில் போயிட்டு இலக்கியமாக நிறையா பேசுவீங்களா? முடியாதுல்ல. என்கிட்ட நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டைலிஷான வாக் எதிர்பார்க்க முடியுமா? இல்லை. இதுதான் நான்
ஆரம்பிக்கிறேன். அந்த பொண்ணுக்கிட்ட பேசி முடிச்சிட்டாங்க. சிம்பிள். என்கிட்ட உங்கள் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க போல. ஃபஸ்ட்டு திங், நீங்கள் பார்க்குற மாதிரிலாம் சவுண்ட் கிளாரிட்டி அங்கே கிடையாது, டிவியில் பார்க்குற மாதிரிலாம். அவங்க எங்கேயோ இருக்காங்க. எங்களுக்கு வாய்ஸில் வைக்கிற மைக் தான், காதில் கேட்குற மைக் கிடையாது. சரியாக கேட்கல ஃபஸ்ட்டு அவங்க பேசுறது. இதெல்லாம் நீங்கள் வந்து ரீல்ஸாக மாற்றி போடணும், ஆடியன்ஸ்க்கு தெரியணும். அவங்க பேசுறது கிளாரிட்டி இல்லை. ஓவியா வந்து என்கிட்ட உன் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க போல. இவங்க பேசி முடிச்ச பிறகு என்கிட்ட பேசினாலே நீங்கள் அடுத்து பேசுங்கன்ற மாதிரி என் காதில் விழுந்தது. நான் தமிழ் நடையில் ஆரம்பிக்கிறேன். தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும், தேடல் என்ற ஒன்று உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும் அப்படின்னு. அவங்களுக்கு எப்படி அது புரியும் ஓவியாவுக்கு? ஓவியாவோட முகம் நவரசமும் அப்படின்னு போகுது. அங்கேயும் சொல்லி முடிஞ்சு போச்சு. அப்போ அதுதாங்க விஷயம். நம்மளுடைய ஸ்டைல்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, தட் வாஸ் நாட் ஒர்க்கிங் தேர். அது அப்படியே போச்சு. ஓகே சார், நீங்க ரிஜெக்ட் ஆனதுக்கான ரீசன் என்ன நினைக்கிறீங்க? அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, நீ கேட்ட முதல் கேள்வி வந்து டாஸ்க்குங்கிறது உண்மையிலே போட்டி இருந்து கட்டாயமாக வேணும். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் உள்ளே போகிறோம்னா போட்டியாளர்கள் தான் வெற்றி பெறுபவர்கள் தான் வெற்றியாளர்களாக வர முடியும். போட்டியாளர்கள் அனைவருமே உள்ளே போக முடியாது. அது நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஸோ எங்களுக்கு வச்ச டாஸ்க்கெலாம் ஓகே, நாங்களும் போராடணும், எல்லாருமே போராடணும், ஓகே. ஆனால் அந்த டாஸ்க்கான அர்த்தம் தெரியலங்கிற வருத்தம் எல்லாருடைய மனதிலும் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா நீ ஒரு போட்டியில் கிரிக்கெட்லேயோ அல்லது நீ வந்து கபடியோ விளையாடுறேன்னா அவுட் ஆகிட்டா வெளியே போயிடுவேன், திரும்ப உள்ளே என்ட்ரி அதுக்கான வாய்ப்பு இல்லை. இங்கே அவங்க வாய்ப்பு கொடுத்தாங்க, அது நாங்கள் என்ன பண்ணோம்னா எங்களுக்கு சந்தோஷம் இருந்துச்சு. அந்த வாய்ப்பு கொடுக்கும்போது நாங்கள் என்ன பண்ணோம்னா எங்கள் கூட உள்ள ஃப்ரெண்டு ஒரு சகோதரி எங்களை விட்டு போகிற மாதிரி ஃபீல் பண்ணி நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். ஆனால் விளையாண்ட அனைவருக்குமே ஏன் நம்ம விளையாண்டோம், அடிப்பட்டவங்களாம் நிறைய சிஸ்டர்ஸ்லாம் நிறைய கொஞ்சம் லேடிஸ்க்கெலாம் அடிபட்டுச்சு. அவங்களாம் ஏன் அடிபட்டுச்சு, அவங்களுக்குலாம் அந்த வலி வேதனை தாங்கினாங்க. ஸோ அதுக்கெலாம் அர்த்தம் இல்லை. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, எல்லாமே முடிச்சுட்டு இவங்கள நம்ம 4 பேர் அவங்கள போய் நாங்கள் பார்த்து அவங்கள்ட்ட பேசும்போது எனக்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. எனக்கு கொடுத்த நேரமே அவரே சொல்லியிருப்பார், 7 நிமிஷம் கூட 9 நிமிஷத்துக்குள்ளே எனக்கு முடிச்சிட்டாங்க. ஆனால் கூட வந்த ஒரு சகோதரிக்கு என்ன பண்ணாங்கன்னா நேரம் அதிகமாக கொடுத்தாங்க. நான் என்ன நினச்சேன், அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசியிருக்காங்க, அவங்களுடைய நிறைய லைஃப் ஸ்டைலை பற்றி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி கண்ணீர் விட்டு கதறாங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த நேரத்தில் போய் அவங்கள்ட்ட போய் ஒம்பளுக்க முடியுமா? இழுக்க முடியாது. ஏன்னா ஒருத்தவங்க அவனுடைய கஷ்டத்தை சொல்லும் போது அதை யூஸ் பண்ணக்கூடிய கேரக்டர் நம்ம இருக்க முடியாதுங்கிறது உண்மை. அப்போ நான் அதை என்ன பண்ணேன்னா, ஓகே அவங்க சொல்லி முடித்த பிறகு நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினச்சேன். வாய்ப்பு கொடுக்கல. டாஸ்க் முடிஞ்சு என்னென்ன பண்ணிட்டாங்க, ஒரு சின்ன ஒரு கருத்துக்கள் மட்டும் 2 நிமிஷம் மட்டும் அவங்கள என்னையும் பேச வச்சுட்டு அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க. சரி, அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்காங்க, நமக்கு ஒன்று க்ரீன் கார்டு வரும், இல்லாட்டி எல்லோ கார்டு வரும் தான் என்னுடைய மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணினேன். ஏன்னா நான் பேசுறதுக்கான வாய்ப்பும் குறைவு, எனக்கு நிறைய நான் பேசுகிற வாய்ப்பெல்லாம் அவங்க பயன்படுத்துனாங்க. சூப்பர். அதை தாண்டி எனக்கு ரெட் கார்டு கொடுத்து நான் கேள்வி கேட்டேன், அதை போடுவாங்களான்னு தெரியல. இனிமேல் தான் என்னோட வீடியோ வரப்போகுது. கண்டிப்பா வந்து உங்களோட வீடியோ பார்ப்போம். ஐ திங்க் இனி ஃபியூச்சர்ல வரப்போகுது. நீங்க எல்லாருமே 3 பேருமே உங்களுடைய எஃபர்ட்ஸ், உங்களுடைய பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்கீங்க. இந்த காமன் மேன் ஷோவை பத்தி எங்க கிட்ட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, சந்தோஷம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு சொன்ன மாதிரி தான் எங்களை உள்ளே இருக்கவங்க அவ்வளோ அன்பாக ஒரு கூட பிறந்த சகோதரர் மாதிரி எங்களை எல்லாருமே, கேமராமேன்லேருந்து அங்கே உள்ள அத்தனை பேருமே எங்களை ரொம்ப ரொம்ப சூப்பராக பார்த்துட்டாங்க. அதெல்லாம் நாங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அதில் எந்த மாற்றம் மட்டும் இந்த ஜட்ஜிங் டைட்டில் ஆமாம், அது மட்டும் தான் எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் போல. எங்களை உள்ள தப்பே கிடையாது. ஆமாம், ஜட்ஜிங் பண்ணதும் தப்பே கிடையாது, டாஸ்க்குமே தப்பு கிடையாது. அவங்களுக்கு ப்ரோமோ வேணும். ஆனால் எங்ககிட்ட போர்ட்ரே பண்ணதான் தப்பு. இந்த டாஸ்க்கு முடிச்சாதான் இதில் ஏதோ பண்ண போறீங்க, இதுலேருந்து செலக்ட் ஆக போகிறதா நெக்ஸ்ட் போகிறான் அப்படி மைண்டை செட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அந்த ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கொடுத்தாங்க. குட். விஜய் டிவி அந்த டீமுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அந்த சின்ன சின்ன மன வருத்தங்களை நாங்கள் அங்கே சொல்ல வாய்ப்பு இல்லை, சொன்னாலும் அதை போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் நேர்மையானவங்க, கட்டாயமாக போட்டுருவீங்க. அதனால் எங்களை வந்து ஒரு மிகப்பெரிய மதிப்பு வச்சு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எஸ்பி டிவி நேயர்கள் அனைவருக்கும் மற்றும் கேமராமேன்லேருந்து எல்லாருக்குமே ஆன்கர் ஆகி உங்களுக்கும் எங்களது மனதான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய கதைகள், உங்களுடைய ஸ்டோரிஸ் வெளியில் வந்து மக்கள் பார்ப்பாங்க. நீங்கள் இன்னும் மேலும் பல இடத்துக்கு போகணும் அப்படின்னு எங்களுடைய வாழ்த்துக்கு. தேங்க்யூ. மிக்க நன்றி.